முகலாய மன்னர்கள் மது பிரியர்கள் மற்றும் பெண் பித்தர்களாக இருந்தனர். தங்கள் ராஜ்யத்திற்கு பெரும் இடையூறாக இருந்த ராஜபுத்திர மன்னர்களை எதிர்த்து போராடுவதற்கே அவர்களுக்கு வாழ்நாள் போதவில்லை. இதில் அவர்கள் இந்திய கட்டடக்கலைக்கு பெரும் பங்களிப்பு செய்தனர் என்பது பெரும் வரலாற்று புரட்டு. குறிப்பாக ராணி கிரண் தேவியின் வரலாறு. அக்பர் தன் ஆட்சி காலத்தில் நவ்ரோஸ் மேளா என்ற பெண்கள் விழாவை நடத்தியதாகவும் அதில் அக்பர் மாறுவேடத்தில் சென்று தனக்கு பிடித்தமான பெண்களை தேர்வு செய்து அரண்மனைக்கு அழைத்து சென்றதாகவும் வரலாற்று பதிவுகள் கூறுகின்றன. இதில் கடுப்பான ராணி கிரண் தேவி இந்த விழாவில் வேண்டுமென்றே கலந்து கொண்டார். ராணி கிரண் தேவியிடம் அக்பர் தன் கை வரிசையை காட்ட, இதன் பின்னர் அக்பர் தன் வாழ்நாளில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்று மிரட்டி விடுவித்தாள் என்பது வரலாறு. இதுவும் வரலாற்றிலிருந்து நீக்கப்பட்டது. ஷாஜஹானின் மனைவியார் 7 என்றாலும் அதிகாரப்பூர்வமற்ற எண்ணிக்கை பல. இதில் மும்தாஜ் தனி கதை. வேறு ஒருவரின் மனைவியான மும்தாஜை ஷாஜஹான் மணந்து கொண்டார். மும்தாஜ் 14வது பிரசவத்தில் இறந்தார் என்பது வரலாறு. மும்தாஜுக்கு பிறந்த மகளையே ஷாஜஹான் மணந்து கொண்டார் என்பது வரலாறு. இவையெல்லாம் வரலாற்றில் மறைக்கப்பட்ட கேவலமான பகுதிகள். துருக்கியர் எனப்படும் முஸ்லிம்கள் மற்றும் முகலாய மன்னர்களுக்கு படையெடுத்தல், கொள்ளையடித்தல், பெண்களை பாலியல் அடிமைகளாக மாற்றுதல் என்பதை தவிர வேறு தொழில்கள் தெரியாது. அதனால்தான் அரபு தேசத்தை அவர்களால் வளமையான நாடாக மாற்ற முடியவில்லை இப்போது வரை. இதனால் தாங்கள் போரிட்டு கைப்பற்றிய நாடுகளில் ஆட்சி நடத்துவதற்கும் ராணுவத்தை பராமரிப்பதற்கும் தொடர்ந்து பொருள் தேவைப்பட்டதால் விவசாயிகள் குடியானவர்கள் மீது கட்டுப்பாடு இல்லாத வரிகள் விதித்தனர். இதில் முஸ்லிம்களுக்காக மதம் மாறும் நபர்களுக்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டது. மதமாற்றம் என்பது முஸ்லிம் முகலாய மன்னர்களின் மற்றொரு பிரதான வேலையாக இருந்தது. இந்துக்களை கொன்று தலையை சமர்ப்பிப்பவர்களுக்கு தலைக்கு தகுந்தாற்போல் பணம் வழங்கப்பட்டது. மதம் மாறிய முஸ்லிம்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டன. மத மாற்றத்தை எதிர்த்த சீக்கிய மத குருக்களான குரு அர்ஜன் மற்றும் குரு தேக் பகதூர் ஆகியோர் முகலாய மன்னர்களால் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டனர். இவர்கள்தான் இந்தியாவின் பொற்கால ஆட்சியாளர்கள் என்று வகைப்படுத்தப்பட்டனர் என்பது வரலாற்றை எழுதிய இடதுசாரிகளின் கேவலமான எழுத்தாற்றல். தமிழகத்தில் பல ஆயிரம் ஆண்டு வரலாற்று பெருமைகளையும் தமிழக மன்னர்களையும் வரலாற்றையும் பதிவு செய்த மறந்தனர். சேர, சோழ மற்றும் பாண்டிய மன்னர்கள் வரலாற்றை தமிழக வரலாற்று ஆசிரியர்கள் புறக்கணித்தனர். அல்லது அவர்களது வரலாற்று அறிவு முழுமையாக மழுங்கடிக்கப்பட்டது என்றே சொல்லலாம். தமிழக மன்னர்களின் வரலாற்றை மறைத்த அல்லது மறந்த வரலாற்று ஆசிரியர்கள் வழக்கம் போல் துலுக்கர்களின் வரலாற்றையே தூக்கி பிடித்தனர் என்பது கசப்பான உண்மையாகும். முகலாய ஆட்சியாளர்களில் கடைசி ஆட்சியாளரான அவுரங்கசீப் என்று சொல்லலாம். இதன் பின்னர் அகமது ஷா அப்தாலி, நாதிர் ஷா என்று பலரும் தொடர்ந்து போர் செய்த நிலையில் தெற்கில் நவாப்களின் ஆட்சி தொடர்ந்தது. துருக்கியை சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி தெற்கில் தன் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்காக தன் தளபதியான மாலிக் கபூர் உதவியுடன் தமிழகத்தின் மீது படையெடுத்தான். கிபி 13ஆம் ஆண்டுகளில் இந்த படையெடுப்பு மதுரை மீது நடந்தது. பாண்டிய மன்னர்கள் மத்தியில் நடந்த வாரிசுமை போரை தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு மாலிக் கபூர் மதுரை மீது படையெடுத்தான். அப்போது மதுரை சூறையாடப்பட்டது. கோவில்கள் அழிக்கப்பட்டன. செல்வங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. மதமாற்றம் கொடூரமாக நடந்தது. மாலிக் கபூரின் படையெடுப்பு தொடர்பான கல்வெட்டுகள் விழுப்புரம் அருகே திருவாமத்தூர் சிவன் கோவிலில் உள்ள கல்வெட்டுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பிடப்பட்டுள்ள துருக்கியர் படையெடுப்பு என்ற வாசகம் மாலிக் கபூரின் படையெடுப்பை பற்றி குறிப்பிடுகிறது. மாலிக் கபூர் ஆட்சி காலத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் 40 ஆண்டுகளுக்கும் அதிகமாக பூஜைகள் இல்லாமல் இருந்தது. இதன் பின்னர் விஜயநகர பேரரசின் தளபதியான கம்மண்ணா உடையார் மதுரையில் துலுக்கர்களின் ஆட்சிக்கு முடிவு கட்டி மீண்டும் ஆன்மீகம் தழைக்க வழிவகை செய்தார். இதே காலகட்டத்தில் சுல்தானிய படைகள் ஸ்ரீரங்கம் மீது படையெடுத்து கொள்ளையடித்தன. கோவிலின் விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. எதிர்த்து நின்ற பிராமணர்கள் கொல்லப்பட்டனர். கோவிலின் விலைமதிப்பற்ற பொக்கிஷத்தை கொள்ளையடிக்க முயன்ற துலுக்கர்களின் தளபதியை கோவிலில் பணி செய்து வந்த தேவர் அடியவரான வெள்ளை அம்மாள் என்ற வீரப்பெண் கோவிலின் கோபுர உச்சியில் செல்வம் உள்ளதாக அழைத்து சென்று அவனை அங்கிருந்து தள்ளி கொலை செய்து தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்த வீர வரலாற்றை நினைவு கூறும் வகையில்தான் ஸ்ரீரங்கம் கோவிலில் உள்ள 21 கோபுரங்களில் வெள்ளையம்மாள் கோபுரம் இன்றும் வெள்ளையாக உள்ளது. மைசூரை ஆட்சி செய்த திப்பு சுல்தான் தன் ஆட்சி காலத்தில் நிகழ்த்திய மத மாற்றங்கள், கொலைகள் எல்லாம் வரலாற்றில் பதியப்பட்ட உண்மைகள். குறிப்பாக திப்பு சுல்தான் தனது ராணுவ நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக குறிப்பாக மேல்கோட்டில் குடியிருந்த 1200க்கும் அதிகமான ஐயங்கார் பிராமணர்களை தீபாவளி நாளில் வெட்டி கொன்றான். கேரளாவின் மலப்புரம் உட்பட பல பகுதிகளில் திப்புவின் படைகள் நிகழ்த்திய வெறி ஆட்டங்களுக்கு வரலாற்றில் ஆதாரங்கள் உள்ளன. அப்படியெல்லாம் கொடூர குணம் கொண்ட திப்புவை தமிழகத்தின் வரலாற்று ஆசிரியர்கள்
மாவீரன் என்று பரப்பினர். இது போன்ற கொடூரங்களை ஹீரோக்களாக மாற்றிய ஒரு இழிவான வரலாற்றை படித்தது போதும். NCERT மட்டுமல்ல, தமிழகத்தின் பாடத்திட்டத்திலும் இது போன்ற இழிபிறவிகளின் வரலாற்றை அகற்றிவிட்டு இந்து மன்னர்களின் வரலாற்றை நேர்மையாக பதிவு செய்ய வேண்டிய காலகட்டம் உருவாகியுள்ளது.